சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு ராத்திரி வேளையில் ஆண்டோருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23வது வசனம் பின்பகுதியில், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். சரி, இது உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை. இப்போது தேவ சமூகத்தில் நீங்கள் யார் யார் எதற்காக காத்திருக்கீங்க, யார் யார் எதற்காக காத்திருக்கீங்க என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஏதாவது ஒரு காரியத்துக்காக காத்திருப்போம் அல்லவா? இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக கட்டாயம் காத்திருப்போம். ஆனால் நீங்கள் யார் யார் எதற்காக காத்திருக்கிறீங்க என்பதை யார் அறிவா? கர்த்தர் அறிவா. அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை நான் வெட்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். என் சமூகத்தில், என் பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்படுத்த மாட்டேன். வேதத்தில் சில நபர்கள் சில காரியங்களுக்காக காத்திருந்தாங்க. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படவில்லை. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு காரியத்துக்காக காத்திருக்கிறோம். எபிரேயர்கள் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 15வது வசனம், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதல்ல. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் சமூகத்தில் காத்திருக்க நபர்களை நான் வெட்கப்படுத்த மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ ஒரு மனுஷன் காத்திருக்கிறான். ஏன் காத்திருக்கிறானா? ஆண்டவர் தேவன் அவனுக்கு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் காத்திருக்கிறான். கர்த்தர் என்னோடு கூட பேசின அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறான். இப்போ உங்களுக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் வந்திருக்கலாம், அநேக நபர் மூலமாய் பேசியிருக்கலாம். ஏன் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பிரச்சனையோடு வரும்போது அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்கள் பாஸ்டரை கொண்டே உங்களுக்கு பேசியிருக்கலாம். அப்போது நம்ம ஆண்டவர் என்னோடு கூட பேசின அந்த வாக்கு தத்தம் எங்க? தேவன் என்னோடு கூட பேசின அந்த தீர்க்க தரிசனம் எங்க? கர்த்தர் என்னோடு கூட பேசின அந்த வார்த்தை எங்க? நம்மகிட்ட ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாருன்னா
நீங்கள் டைரி எழுதுகிற அந்த அனுபவம் இருக்கும்னா அந்த வசனத்தை இதில் எழுதி வச்சுருப்பீங்க, டைரியில். இந்த வருஷம், இந்த மாதம், இந்த தேதியில், இந்த ஆராதனில் எங்கள் பாஸ்டர் மூலமாய் எனக்கு தீர்க்க தரிசனம், சொல்லுங்கள், தீர்க்க தரிசனம் வந்தது. அது டைரியில் எழுதி வச்சு. அல்லது சில நபர்கள் அந்த பைபிளே குறித்து வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டுலேயும் நீங்கள் எழுதலைன்னா, இந்த ரெண்டுலேயும் நீங்கள் பதித்து வைக்கலைன்னா கட்டாயம் ஒரு இடத்துல பதிச்சு வச்சுருப்பீங்க. டைரியிலையும் பதிக்கலை, பதிச்சு வைக்கலை, பைபிள்லையும் பதிச்சு வைக்கலைன்னா கட்டாயம் ஒரு இடத்துல பதிச்சு வச்சுருப்பீங்க. எங்க சொல்லுங்க? அப்ப அந்த இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் எங்க? அந்த வசனம் எங்க? தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் எங்க? இப்படி உங்க உள்ளத்திலிருந்து சில கேள்விகளை எழுப்பலாம். இந்த வருஷத்தில், இந்த மாசத்தில், இந்த தேதியில் இதை கட்டுவேன் என்று சொன்னார், இதை நாட்டுவேன் என்று சொன்னார், வெளிநாட்டுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். இப்படிலாம் பல காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட சொன்னாரே. அந்த வாக்குத்தத்தம் எங்க? அந்த தீர்க்க தரிசனம் எங்க? தோத்திரம் ஆண்டவர் சொன்னது எங்க? இப்படி ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்காக, தீர்க்க தரிசனத்துக்காக நீங்க காத்திருப்பீர் என்றால் அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஸ்தோத்திரம். ஆதிகாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், ஆதிகாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 13வது வசனத்தை. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் 40 வருஷம் என்ன செய்வாங்களாம்? உபத்திரப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், நெருக்கப்படுவார்கள், உபத்திரப்படுவார்கள். இப்படியெல்லாம் ஆண்டவர் அந்த ஜனங்களை குறித்து சொல்றார். ஆனா சொல்லிட்டு சொல்றார், அந்த அடிமத்தன தேசத்திலிருந்து, அந்த சிறையிருப்பில் இருந்து, அந்த சிறுமையில் இருந்து நான் அவர்களை விடுவிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறாருமா. நம்முடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த உபாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க. உபாகமம் 26 7வது வசனத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது. வாசிப்போமா? அவன் கூப்பிட்டோம், அதாவது எங்க சத்தத்தை கேட்டார். உங்க கூப்பிடுதல சத்தத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூப்பிடலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய சத்தத்தை, நம்முடைய கூக்கர்ல கர்த்தர் கேட்கிற தேவன். கேட்டார். அது கேட்கல. 3 காரியங்களை பார்க்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறுமையை பார்க்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க? என் சிறுமை மாறாதா? என் சிறையிருப்பு மாறாதா?
என் அடிமைத்தனம் மாறாதா? நான் சிறையிருப்பில் தான் வாழ வேண்டுமா? நான் சிறுமையில் தான் வாழ வேண்டுமா? நான் அடிமைத்தனத்தில் தான் வாழ வேண்டுமா? நான் இப்படியே தான் அந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? எனக்கு ஒரு மீட்பு உண்டாகாதா? எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா? தேவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய மாட்டாரா என்று நீங்கள் கேள்விகளை கேட்குறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீங்க. நீங்கள் கூக்கரில் ஸ்தோத்திரம் இடுறீங்க. இந்த கூக்கரில் கேட்கிறா, உங்கள் சத்தத்தை கேட்கிறா, உங்கள் சிறுமையை பார்க்கிறார், உங்கள் சிறையிருப்பை பார்க்கிறார், உங்கள் சிறுமையை கத்தர் பார்க்கிறார், உங்கள் சிறையிருப்பை பார்க்கிறார், உங்களை வருத்தத்தை பார்க்கிறார், உங்களை வேதனை பார்க்கிறார். நீ நினைக்கிற என்னுடைய வேதனை யாருக்கு தெரியும்? என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும்? என்னுடைய சிறுமை யாருக்கு தெரியும்? என்னுடைய அடிமைத்தனம் யாருக்கு தெரியும்? இந்த காலங்களில் ஆண்டவர் என்னை இந்த சிறுமையில் இருந்து, இந்த சிறையிருப்பில் இருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கீங்கன்னா உங்க ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உங்க விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உங்க கூக்கர்ல கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உங்க கூக்கர்ல கேட்டு அவர் மேலே இருக்கிற தேவன் அல்ல, நம்ம சத்தத்தை கேட்டு உங்க கூக்கர்ல கேட்டு உங்க பெருமூச்சை கேட்டு அவர் மேலே இருக்கிற தேவன் அல்ல, அவர் பூமியில இறங்கி வந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் விடுவிக்கிற தேவன். சிறுமையிலிருந்து விடுவிப்பார். சிறையிருப்பு மாறும். கஷ்டப்பான வாழ்க்கை மாறும். தேவன் ஆண்டவர் கட்டாயமாக உங்களை விடுவிப்பார். அதை இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாருன்னா, இவங்க எத்தனை வருஷம், இன்னொரு இடத்துல சொல்றார் பாருங்க, யாத்திராம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாத்திராம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, அதாவது உலகத்துல அவங்க ஆண்டவர் சொன்னார் இவர்கள் உபத்திரப்படுவார்கள் அப்படி சொல்லிட்டு அந்த ஆதியாகம புஸ்தகத்தில் பாருங்க, அந்த அடுத்து அந்த 14வது வசனத்தில் சொல்லுகிறார், இவர்கள் மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள். நான் இவங்களை சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பேன், இவர்கள் சிறுமையிலிருந்து விடுவிப்பேன், இவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன், இவங்க வாழ்க்கையிலிருந்து இந்த கசப்பான நிலைமையிலிருந்து அவங்களை விடுவிப்பேன். அப்படி விடுவித்து வரும்போது அவர்கள் மிகுந்த பொருட்களோடு, அந்த சிறையிருப்பு மாறும்போது அந்த பொருட்களோடு, அந்த சந்தோஷத்தோடு, அந்த சமாதானத்தோடு, அந்த விடுதலையோடு அவர்கள் புறப்பட்டு வருவார்கள் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். இவ்வளவு வருஷம் இருப்பாங்க. 430 வருஷம் உபத்திரப்பட்டாங்க, சிறுமைப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. இதற்கு ஒரு முடிவே இல்லையா? நம்ம உலகத்தில் 430 வருஷம் இருக்க போகிறது இல்லை. வேதத்தின்படி உலகத்தில் எத்தனை வருஷம் இருக்க போறோம் சொல்லுங்களேன்? 70 வயது பலத்தின், ஆம் 70 வயது பலத்தின், ஆமா 80 வயதுக்கு மேலே யாரும் கல்லடைக்குறிச்சியில் இருக்கக்கூடாது, செத்து போயிடணும். அதுக்கு மேலே இருந்து கல்லடைக்குறிச்சியை தூக்கி நிறுத்தவா போகிறான்? வேதத்தின்படி 70, பலத்தின் மிகுதினால் 80. எனக்கு ஒரு ஆட்சி ஒன்று இருக்குது, அது பேர் ஆவடை ஆட்சி. இந்த ஆட்சி பேர் ஆவடை ஆட்சி. நாங்கள் ஃபேமிலியாக போனால் கேட்கும், அது கிட்டத்தட்ட 84 வயசு ஆச்சு. ஐயா நீ யாருன்னு கேட்கும். நான் என் பேரை சொல்லுவேன், பழைய பேர். நான் இந்திலிருந்து ரசிக்கப்பட்டவன். பழைய பேரை சொல்லுவேன். தோத்திரம் மனைவி வந்திருக்காளா? வந்திருக்கா. பையன் வந்திருக்கானா? வந்திருக்கா. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. தோத்திரம் என்ன கொடுத்தாங்க? சாப்பிட்டதை சொல்லுவேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, ஐயா நீ யாரு? இந்த நிலைமைக்கு சொல்லுங்க. போகக்கூடாது.
அதான் வேதத்தில் அழகா சொல்லி வச்சிருக்கு, 70 பலத்தின் மிகுதினா 80. அப்ப 80. ஆனா இவங்க எத்தனை வருஷம்? 430 வருஷமும் சிறுமையில் இருந்தாங்க. 430 வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 430 வருஷம் ஸ்தோத்திரம் பல வித உபத்திரத்தில் இருந்தாங்க. இதை ஆண்டவர் பார்க்கிறார். உங்க உபத்திரத்தை பார்க்கிறார், உங்க வேதனையை பார்க்கிறார், உங்க வருத்தத்தை பார்க்கிறார், உங்க கஷ்டத்தை பார்க்கிறார், உங்க துன்பத்தை பார்க்கிறார். நீங்க நினைக்கிறீங்க என் வேதனை யாருக்கு தெரியும்? உங்க வேதனை கர்த்தருக்கு தெரியும். ஆனா 430 வருஷம் அவங்க என்ன செஞ்சுட்டு தான் இருந்தாங்க? ஆண்டவர்கிட்ட முறையிட்டு தான் இருந்தாங்க. இந்த 430 வருஷம் முறையிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, கூக்கர் இட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபிக்கிற ஜெபம், அவங்க கூக்கர் தேவ சோமத்தில் எட்டிக்கிட்டு தான் இருந்தது. ஆனா கர்த்தர் ஒரு நாள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்துட்டார். பூமிக்கு இறங்கி வந்துட்டார். பூமிக்கு இறங்கி வந்துட்டார். இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேற, இந்த வசனங்களெல்லாம் நிறைவேற, சொன்ன வார்த்தைகளாம் நிறைவேற இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்கள், 430 வருஷம் முடிந்து அடி. அப்போ முதலாவதாக உங்களுடைய சிறுமை மாற, உங்க சிறை இருப்பு மாற, உங்க அடிமைத்தனம் மாற ஒரு வருஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவுதான் கண்ணீர் வடித்தாலும், எவ்வளவுதான் ஜோம் பண்ணாலும், எவ்வளவுதான் கூக்கரில் விட்டாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் சமத்துல ஜெபித்தாலும் ஒரு வருஷத்தை ஆண்டவரை வைத்திருக்கிறார். அந்த வருஷம் வந்துட்டனா அந்த வருஷத்துக்கு மேல கர்த்தர் போகவே மாட்டார். ஒரு வேளை இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வாழ்வில ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை நடக்கும். ஐயா உங்க சிறையிருப்பு மாறும், தங்கச்சிவா சிறையிருப்பு மாறும், தோத்திரம் மாமியார் நிமித்தமா சிறையிருப்பு, மாமனார் நிமித்தமா சிறையிருப்பு, கணவன் நிமித்தமா சிறையிருப்பு, மனைவி நிமித்தமா சிறையிருப்பு, பிள்ளைகள் நிமித்தமா சிறையிருப்பு. இந்த சிறையிருப்ப என்னால தாங்க முடியல என்ற ஒரு கேள்வியோடு கூட இருந்தாலும் உங்க சிறையிருப்பை மாற்றுவேன், உங்க சிறையிருப்பை மாற்றுவேன், உங்க சிறுமையை மாற்றுவேன், உங்க அடிமைத்தனத்தை மாற்றுவேன், உங்க உபத்திரத்தை மாற்றுவேன். இந்த நிலைமையில இருந்து கர்த்தராகிய நான் உங்களை விடுவிப்பேன். அப்ப 430 வருஷம் நம்ம எல்லாருக்கும் ஒரு வருஷத்தை வச்சிருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனமா வாசிங்க பார்ப்போம். 16:1. சரி, ஒருவேளை நான் தப்பா குறிச்சிருக்கேனே நம்ம தெரியல. ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. அதாவது ஒரு மாதத்தை வைத்திருக்கார். ரெண்டாவது என்ன மாதம்? வேதத்தில் ஆபீப் மாதம் என்று ஒரு மாதம் இருந்தது. முதலாவது 430 வருஷம் இருக்குது. ரெண்டாவது ஒரு மாதம். இது என்ன மாதம்? இது என்ன மாதம்? ஆகஸ்ட் மாதம். ஒருவேளை இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளாக ஒரு சிறையிருப்பை மாற்றுவார், ஒரு சிறுமையை மாற்றுவார், உன் அடிமைத்தனத்தை மாற்றுவார், உனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். நபர்கள் நினைப்பாங்க, என் மாமியார்ட்ட என் மாமனார்ட்ட வாழவே முடியாது, எப்பந்தான் இவங்கிட்ட இருந்து நான் விடுதலையாக்கு போவோம், என் மாமியார்ட்ட நான் வாழவே முடியாது, என் மாமனார்ட்ட இருக்கவே முடியாது. இந்த குடும்பத்தில் நான் படுற சிறுமை யாருக்கு தெரியும்? இவ்வளோ நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் வச்சிருக்கிறா, அதுக்கு மேல ஒரு வருஷமும் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். ரெண்டாவது ஒரு மாதம், வேதத்தில் ஆபீத் மாதம் என்று ஒரு மாதம் இருந்தது. இது நமக்கு ஆகஸ்ட் மாதம். தமிழுக்கு என்ன மாதம்?
ஆடி ஆவணி. தமிழுக்கு ஆவணி மாதம், இங்கிலீஷுக்கு அங்க ஆபித் மாதம் ஒன்று இருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆபித் மாதத்தை கவனித்து பாருங்கள். இரண்டாவது ஒரு மாதத்தை வைத்திருக்கிறார். எந்த மாதத்துல எதை ஆண்டவர் செய்வார் என்று நமக்கு தெரியாது. நம்ம தெரியாத வேலையில, அறியாத வேலையில, எண்ணாத வேலையில கர்த்தர் நம்ம சிறையிருப்பு. ஒரு வருஷம் வச்சிருக்கிறான்மா ஐயா, ஒரு வருஷம் வச்சிருக்கிறார். யார் எந்த இடத்துல யார் உரமா சிறையிருப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? எந்த வேதனையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? எந்த வருத்தத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க? இதுல இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? நான் உங்களுக்கு ஒரு வருஷத்தை வைத்திருக்கிறேன். அந்த வருஷத்துக்கு மேல ஒரு வருஷத்தை நான் உங்களுக்கு கூட்ட மாட்ட கர்த்தராகி நான் சொன்னபடியே செய்வேன். இரண்டாவது ஆபித் மாதம், ஒரு மாதம், ஆபித் மாதம் ஒரு மாதத்தை வச்சிருக்காங்க. இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு மாதத்துல தேவன் உங்க வருத்தத்தையும் உங்க உபத்திரத்தையும் உங்க சிறையிருப்பு கர்த்தர் மாற்றும். இரண்டாவது ஒரு மாதத்தை வைத்திருக்கிறார். எத்தனை மாதம் அழுதுனாலும் ஒரு மாதத்தை வச்சிருக்கார். 430 வருஷம் முடிந்து அன்றே தினமே. தினம் என்றால் என்னது? தினம், நாள். மூணாவது ஒரு நாளை வச்சிருக்கிறார். ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நமக்கு அந்த நாள் நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் ஒரு நாளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த நாள் வரும்போது கர்த்தர் உங்களுடைய அந்த சிறையிருப்பை மாற்றுவார், அந்த வேதனையை மாற்றுவார். மூணாவது எந்த காலம்? எந்த காலத்தில் புறப்பட்டாங்களா? ராக்காலம். நல்ல கவனிங்க. எத்தனை பேர் சிறையிருப்பில் வாழ்றீங்க? எத்தனை பேர் சிறுமையில் வாழ்றீங்க? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்தில் வாழ்றீங்க? எத்தனை பேர் வருத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? இப்படியே ஆண்டவர் நம்மளை வைக்க மாட்டார். ஒரு சிறையிருப்பை மாற்றுவேன், சிறுமையை மாற்றுவேன், அடிமைத்தனத்தை மாற்றுவேன், உன்னை அந்த தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினான்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற குறித்த ஒரு வருஷம், குறித்த ஒரு மாதம், குறித்த ஒரு நாள், குறித்த ஒரு வேலை இல்லையா சொல்லுவோம். ஒரு வேலையும் கர்த்தர் வச்சிருக்கார், ஒரு நேரம். நம்ம எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராதவைகளை செய்யும். ஒரு நேரத்தை வச்சிருக்கார், ஒரு வேலையை வச்சிருக்கார். காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் உறைஞ்சிட்டு இயேசுகிட்ட போய் சொல்லும் போது இயேசு என்ன சொன்னார்? இன்னும் என் வேலை வரல, அது உடனே செய்யணும். அது குறைவான இடத்துல உடனே நிறைவேற்றணும். எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை வரல. வேலை வந்தது, அற்புதங்களை செய்தார். அப்போ ஒரு அதிசயத்தை செய்ய, ஒரு அற்புதங்களை செய்ய, நம்ம குறைவுகளை நிறைவாக்க ஆண்டவர் ஒரு வேலை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னபடியே செய்வார். வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்னால் அந்த வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேற்றுவார். அங்க சொன்னால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தன தேசத்தில் இருந்து எப்படி புறப்பட்டு வருவார்கள்? மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள்.
மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள். இது இஸ்ரவேலுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தை நிறைவேற அந்த ஜனங்கள் 430 வருஷம் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. நம்ம சில நேரங்களில் என்ன நினைப்போம், இன்னைக்கு சொன்னா கர்த்தர் இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செஞ்சிருவார், இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செஞ்சிருவார். தோத்திர கர்த்தரே உடனே செய்ய வேண்டியதை உடனே செஞ்சிருவார். ஆகார ஆண்டவர் சமூகத்தில் என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்ன அழுதா. ஆகார பார்த்து 430 வருஷம் கழிச்சு உனக்கு தண்ணீர் தருவேன்னா சொன்னாரு, உடனே செய்துட்டாரு. இன்னைக்கு ஆண்டவத்தை என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு வேளை இந்த 3 நாள் விசேஷித்த கூட்டம் முடிவதற்கு முன்பதாக நீங்கள் எதிர்பாராத ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். சிறையிருப்பு மாறும், சிறுமை மாறும், அடிமைத்தனம் மாறும், உபத்திரம் மாறும். இதுதான் உங்களுக்கு ஒரு விடுதலை வருஷமாய் இருக்கலாம், ஒரு விடுதலை வருஷமாய் இருக்கலாம், ஒரு விடுதலை மாதமாய் இருக்கலாம், ஒரு விடுதலை நாளாய் இருக்கலாம், ஒரு விடுதலை வேலையா இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால அடிமைத்தனம் மாறுவதாக, அடிமைத்தனம் மாறுவதாக, ஜனங்களுக்குள்ள இருக்கிற வேதனை மாறுவதாக, வேதனை மாறுவதாக, வருத்தம் மாறுவதாக, பிரச்சனை மாறுவதாக, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் எந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு அற்புதங்கள் நடக்கணும், ஒரு அற்புதங்கள் நடக்கணும். இயேசுவின் நாமத்தினால நீ வேலையில நீ கஷ்டப்பாய் இருக்கிறாயா, நீ செய்யற குடும்பத்துல கஷ்டப்பாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா, எந்த இடத்துல உபத்திரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், இந்த உபத்திரம் மாறும், இந்த உபத்திரம் மாறும், இந்த உபத்திரம் மாறும், இந்த வேதனை மாறும். எந்த வருஷத்துல கர்த்தர் அதை செய்வார், எந்த மாதத்துல கர்த்தர் அதை செய்வார், எந்த நாளில அதை கர்த்தர் செய்வார், இந்த காலத்தில் கர்த்தர் உனக்கு செய்வார், கர்த்தர் உனக்கு செய்வார். அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், உனக்காக யாவை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென் சொல்லுவோம். வருஷம், மாதம், நாள், கட்டாயம் வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்று. டைரியில் எழுதி வைத்திருந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில், ஒரு மாதத்தில், ஒரு நாளில், ஒரு ராக்காலம் நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். உன் வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் உபத்திரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் பிரச்சனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கட்டாயம் கர்த்தர் மீட்பார், விடுவிப்பார். ரெண்டாவது பாருங்க, அவங்க சொன்னபடியே பாருங்க எப்படி புறப்பட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க, பொருட்களோடு. சங்கீதம் 105:37 சொல்லுகிறது. சங்கீதம் ஸ்தோத்திரம் 105:37 சொல்லுகிறது. சொன்னபடியே எப்படி புறப்பட்டு வந்தாங்க? வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சிறையிருப்பு மாறும்போது, சிறுமை மாறும்போது, அடிமைத்தனம் மாறும்போது சும்மா வரமாட்டீர்கள், மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவீர்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொன்னார். அந்த தீர்க்கதரிசனம் 430 வருஷம் கழித்து அவர்கள் பொன்னோடு வெள்ளியோடு புறப்பட்டு வருவதற்கு தேவ ஆவியானவர் உதவி செய்தார். உங்க வாழ்க்கையில உபத்திரம் மாறும்போது, அடிமைத்தனம் மாறும்போது, கஷ்டங்கள் மாறும்போது, நீங்கள் எதிர்பாராத பொருட்களை கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சொன்னபடியே கர்த்தர் செய்கிறவர். அவர்கள் எப்படி புறப்பட்டு வந்தார்களா? யாத்திராம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராம் புஸ்தகம் அது
அந்நியனியாய் புறப்பட்டு வர பண்ணார். அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அணியணியாய் 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 சார சாரையாய் வருகிற காலங்களில் இந்த சபைக்கு ஜனங்கள் தெற்கில் மேற்கில் கிழக்கில் வடக்கில் இருந்து ஸ்தோத்திர சாரையா அணியாய் அந்த அடிமத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் அனைவரும் அடிமத்தனத்தில் இருக்கிறாங்க. அவர்களை அணியணியாய் புறப்பட்டு வர செய்வோம். எங்கள் ஊர் பக்கத்தில், தூத்துக்குடி பக்கத்தில் புதுக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்கு. தூத்துக்குடி பக்கத்தில் புதுக்கோட்டை. நான் 93வது ஆண்டு அங்கே ஒரு மீட்டிங் போகும்போது 13 பேர் இருந்தாங்க அந்த சர்ச்சில். இந்த சர்ச் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. அது ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷெட்டு, 13 பேர் இருந்தாங்க. 93 அன்னைக்கு போய் பிரசவம் பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய சிட்டி அல்ல, கல்லடைக்குறிச்சியோட சின்ன கிராமம் தான் புதுக்கோட்டை. கல்லடைக்குறிச்சியோட சின்ன கிராமம் தான். இப்போ சாமுவேல் ஜபராஜ்னு எங்கள் பாஸ்டர் இருக்கிறார். அவர் கோழிக்கு விளையாடுற காலத்தில் எனக்கு தெரியும். இன்னைக்கு பாருங்க, 2000க்கு மேற்பட்ட பேர் வராங்க. அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் இருந்த இடம்? இன்னைக்கு எத்தனை பேர் வராங்க? சாதாரண ஒரு கிராமம் தான். அணியணியாய் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க சிறையிருப்பு மட்டுமல்ல, வெளியில இருக்கிற அநேக சிறையிருப்புல வாழ்கிற ஜனங்களை, அடிமத்தனத்தில் வாழ்கிற ஜனங்களை, உபத்தத்தில் வாழ்கிற ஜனங்களை வருகிற நாட்களில் அணியாய் சாரியாய் கிழக்கில் மேற்கில் தெற்கில் வடக்கில் இருந்து சபைக்கு கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள், இன்றைக்கு சபைக்கு சொன்ன வார்த்தைகள், பாஸ்டர் சொன்ன தரிசனங்கள், குறிக்கப்பட்ட வருஷத்துல, குறிக்கப்பட்ட காலத்துல, குறிக்கப்பட்ட நாளில், குறிக்கப்பட்ட மாதத்துல, குறிக்கப்பட்ட அந்த நேரத்தில் கர்த்தர் சபைக்கு ஜனங்களுக்கு பாஸ்டர் சொன்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக. ஒரு நாள் வீண் போக கர்த்தர் எனக்கு சொன்னார். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஆரம்ப காலங்களிலே சரியா எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. அப்போ கர்த்தர் என்னோடு கூட பேசினார். பல மாநிலங்கள், பல மாவட்டங்கள், பல தேசங்களுக்கு உன்னை கொண்டு போவனார். தேசங்களுக்கும் மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் கொண்டு போவனார். நான் நினைச்சேன், நம்ம எங்கே அப்படி போக போகிறோம்? போத்துறோம். கர்த்தர் சொன்னபடியே குறிக்கப்பட்ட ஒரு வருஷத்தில், ஒரு மாதத்தில், ஒரு நாளில் ஒரு வீட்டுக்கு தான் ஜோம் பண்ண கூட போனேன். அவங்களே முத எனக்கு பிளேன் டிக்கெட், பாஸ்போர்ட் எல்லாம் அவங்களே ரெடி பண்ணி இனி வெளிநாட்டு போயிட்டு வர உதவி. அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கும் பல மாநிலங்களுக்கு போகிறேன். இன்னைக்கே சில மாநிலங்களுக்கு போகிறேன், சில கிராமங்களுக்கு போகிறேன், சில சிட்டிகளுக்கு போகிறேன். அப்போ இந்த வாக்குத்தத்தம் ஒரு குறித்த வருஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன தான் கண்ணீர் வடித்தாலும், என்ன தான் ஜெபம் பண்ணாலும், என்ன தான் கூக்கரில் இட்டாலும், என்ன தான் தேவசோமத்தில் இருந்தாலும், அதுக்கு ஒரு காலம் வரும்போது கர்த்தர். அப்போ அந்த ஜனங்கள் எப்படி வந்தார்களா? அணியணியாய் சாரையா வந்தார்களா? உங்க சர்ச்சைக்கு சாரையாய் அணியாய் ஜனங்கள் வரக்கூடிய ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தேவ தரிசனம், அந்த தேவ வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்னைக்கு நான் போறேன், 30 பேர் ஆராதனை செய்த இடத்துல இன்னைக்கு நான் அந்த சபையில் போய் பிரசவம் பண்ண 3000 பேர் வராங்க. 30 பேர் இருந்து பிரசங்கம் பண்ண அந்த இடத்துலலாம் இன்னைக்கு எத்தனை பேர் வராங்க? 3000 பேர். சில ஆட்கள் நாங்கள் வரும்போது பார்த்தேன், இது ஊருக்கு கொஞ்சம் வெளியில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சில இடங்களுக்கு அவங்க இந்த நிலங்கள், சர்ச்சுக்கு நிலங்கள் வாங்கிட்டு, பாஸ்டர் சர்ச்சுக்கு ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கோம், அதில் நீங்கள் காலு மிதிச்சு, நீங்கள் ஒரு சொல்லுங்கள் காலு மிதிச்சு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான்.
இப்போ நான் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த காலங்களில் அந்த பைக்கில் அவங்க பாஸ்டர் பைக்கில் போனால் அது நரி கூவுற இடமா இருக்கும். நரி கூவுற இடம் எப்படி இருக்கும்? நரி எங்கே கூவும்? நரி உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூவும். நரி எங்கே கூவும்? காட்டுக்குள்ள, வனாந்தரத்தில் கூவும். நான் பாஸ்டர் சொல்லுவேன், என்ன பாஸ்டர் இந்த இடத்துல நரி கூவுற இடத்துல நீங்கள் சர்ச்சைக்கு நல்லா வாங்கி போட்டிருக்கீங்களா? நான் சொன்னிருக்கேன் அந்த பாஸ்டர். இன்னைக்கு பாருங்க, அப்படிப்பட்ட சர்ச்சு இன்னைக்கும் போறேன். நரிகூற இடத்துல 2000 பேருக்கு மேல வந்து ஆராதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவங்க எப்படி புறப்பட்டு வந்தாங்க? ரெண்டாவது பாருங்க, சோதரம் அவங்க களிப்போட புறப்பட்டு வந்தாங்களா? எப்படி புறப்பட்டு வந்தாங்க? களிப்போட. கழிவுறல் உண்டாயிட்டு. அங்க கஷ்டப்பான வாழ்க்கை, அங்க வேதனையான வாழ்க்கை, அங்க உபத்திரமான வாழ்க்கை, தோத்திரம், அங்க வேதனை உள்ள வாழ்க்கை, அதெல்லாம் மாற்றப்பட்டு புறப்பட்டு வரும்போது அவங்க கம்பீர சத்தத்தோடு உன் வாழ்க்கையில கலிகூற முடியலையா? உன் குடும்பத்தில் உட்கார்ந்து கலிகூற முடியலையா? உன் வீட்டுக்குள்ள கலிகூற முடியலையா? உன் உள்ளத்துல ஒரு கலிகூறுதல் இல்லையா? உன் இருதயத்தில் ஒரு கலிகூறல் இல்லையா? ஆண்டவர் உங்களை கலிகூற பண்ணுவார். உங்க வாழ்க்கையை கலிகூற பண்ணுவார். உன் இருதயத்தை கலிகூற பண்ணுவார். நீங்க களிப்போடு கம்பீரத்தோடு கர்த்தர் வருவதற்கு தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க குடும்பத்தில் இனிமே சண்டை சத்தம் வராது. நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் வரும். உன் இருதயத்தை கலிகூற பண்ணுவார். உன் உள்ள களிப்போடு புறப்பட்டு வர கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். விடுதலை உண்டா? எதுக்கு ஆண்டவரை புறப்பட பண்ணினார்னா, லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்க எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு அதாவது குனிந்து நடக்கிற உன் தலைய நிமிர்ந்து நடக்க கர்த்தர் புறப்பட பண்ணினார். குனிந்து நடக்கிற உங்கள் தலைய நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். நிமிர்ந்து அங்க எகிப்து தேசத்துல அவங்களால நிமிர்ந்து நடக்க முடியல. அவங்க வாழ்க்கையில ஒரு கலிகூற முடியல. வேதனைகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள். ஆண்டவர் அந்த தேசத்தில் நீங்கள் விடுவித்த உடனே இவங்க உள்ளத்துல என்ன வந்துட்டான்? கழிப்போடு வந்தாங்களா? ஒரு கழுகுறுதல் வந்துட்டு உங்க உள்ளத்தை வேதனைகள் மாறும்போது, உபத்திரங்கள் மாறும்போது, ஸ்தோத்திரம் வருத்தங்கள் மாறும்போது உங்க உள்ளத்தை கர்த்தர் கழுகூற பண்ணுவார். ஓ தோத்திரம், கம்பீர சத்தம் உங்க குடும்பத்தில் உண்டாகும், உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஒரு கம்பீர சத்தம். சண்டைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், குழப்பங்கள் மாறும். ஒரு கம்பீரம் இந்த கூட்டத்துக்கு பின்பதாக சண்டை சச்சரவுலாம் இராதபடிக்கு கர்த்தர் உங்களை ஒரு கலிகூற பண்ணுவார். உங்க இருதய கலிகூறும், உங்க வாழ்க்கை கலிகூறும், உங்கள் இருதய கலிகூறும். கம்பீர சத்தத்தோடு கர்த்தர் அவர்களை புறப்பட வர பண்ணினாரு. நிமிர்ந்து நிற்க குனிந்து நடக்கிற தலைய நிமிர்ந்து நிற்க. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். பார்வோனுடைய சேனையும் முறிந்து விழுந்தார். உனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், வாழ்க்கைக்கு விரோதமாய்
படிப்புக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், ஆபீஸுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் யார் எழும்பி வருகிறானோ அவர்கள் மத்தியில் அவர்கள் புரிந்து விழ நம்ம எழும்பி நிமிர்ந்து நிற்க நடக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் உதவி செய்யும். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. எத்தனை வருஷம் கழிச்சு நடந்தது? ஒரு வருஷத்தை வச்சிருக்கிறாரு. நீ நினைக்காத நான் இப்படிதான் வாழணுமா, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணுமா, ஒரு வகையிலே முன்னேற்றம் இல்லையே. ஆண்டவர் அப்படியே வைக்க மாட்டாரு. தேவனை வட்டி வைக்க மாட்டாரு. எந்த இடத்துல சரி இருப்பு இருக்கிறீங்களோ அந்த சரி இருப்பை கர்த்தர் மாற்றுவார். அந்த சிறுமை கர்த்தர் மாற்றுவார். உன்னை நிமிர்ந்து நிற்க செய்வார். உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், வாழ்க்கைக்கு விரோதமாய் யார் வருகிறார்களோ அவர்கள் முறிந்து விழ பண்ணுவார். ஏத்து விட்ட காரன் முறிந்து விழ பண்ணுவார். பக்கத்து விட்ட காரன் முறிந்து விழ பண்ணுவார். நம்மளையோ உங்களையோ கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக நிமிர்ந்து நிற்க, நிமிர்ந்து நிற்க, நிமிர்ந்து நடக்க, கம்பீரமாய் பாட, கம்பீரமாய் துதிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். சத்தமா ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கு தத்தத்துக்காய் காத்திருந்தாங்க. அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் அவங்களை விடுவித்தார். இரண்டாவதாக யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். போற்றி முன்னாடி வாசிங்கம்மா. ரொம்ப தூரத்துலேருந்து வாசிங்க. நீங்கள் வாசிக்க ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் அப்படி வாசிக்கலாம் விருப்பம் தான். நாளைக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துங்க. நான் மேடையில் ஏறி வச்சிடறேன் நான். சரி, எனக்கு காதுக்கும் கொஞ்சம் கேட்கணும். மனுஷன் செத்த பின் பிழைப்பான். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் சொல்லுகிறார். போராட்டத்திலிருந்து மாறுதல் எப்பொழுது கிடைக்கும் என்று காத்திருக்க. முதலாவது வார்த்தை, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற, விடுவிக்கப்பட அவங்க காத்திருந்தாங்க. 430 வருஷம் கழித்து ஆண்டவர் அவளை விடுவித்தார். நம்ம 430 வருஷம் ஆண்டவர் அப்படி வைக்க மாட்டார். இந்த கூட்டம் முடிவதுக்குள்ளாகி உங்கள் குடும்பங்களில் சபைகள் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இரண்டாவது யோபு சொல்கிறார், போராட்டத்தில் இருந்து மாறுதல் எப்பொழுது எனக்கு கிடைக்கும்? போராட்டம் ஐயா, போராட்டம் 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 போராட்டம். இன்னொரு இடத்துல யோபு சொல்கிறாரு, யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் பின்பகுதியில் பாருங்க. அவர் சொல்றாரு, போராட்டத்துக்கு மேல போராட்டம் எனக்கு அதிகரிக்கிறது. போராட்டத்துக்கு மேல போராட்டம் அதிகரிக்கிறது. அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லுங்களேன், அதிகரிக்கிறது. அது சரியான கூடுது. ஐயா, என் வீட்டுக்குள்ள போராட்டத்துக்கு மேல போராட்டம் அதிகரிக்கிறது. போராட்டம் கூடிக்கிட்டே போகுது. போராட்டம் அதிகரித்து கொண்டே போகுது. இந்த போராட்டத்தில் இருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். உங்க குடும்பத்துக்குள்ள போராட்டம், கணவன் மனைவிக்கும் சொல்லுங்க போராட்டம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கும் போராட்டம், மாமியாளுக்கும் மருமகளுக்கும் போராட்டம். போராட்டத்துக்கு மேல போராட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த போராட்டத்தில் இருந்து எப்பொழுது மாறுதல் கிடைக்கும் என்று நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். நான் கத்த எனக்கு காத்திருக்கிறது வைக்கப்படுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள்
அவங்கள வாக்குத்தத்தம் பண்ணின, நான் சொன்னதை செய்ய வழக்கு அவங்க காத்திருந்தாங்க, அவங்கள நான் விடுதலையாக்கினேன். பல விதத்தில் உங்க வாழ்க்கையில போராட்டத்தோடு இருக்கிறீங்க. யோபை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தவன் யாருமே கிடையாது. யோபை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தவன் யாருமே கிடையாது. 29ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 29ஆம் அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் குறைவா இருக்கிறது. வாசிங்க, அதுதானா? வாசிங்க. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். யோபு சொல்றாரு, அவர் பாதத்தை எதுனால கழுவினாரா? நெய்யினால். நம்ம பாதத்தை எதுனால கழுவுறோம்? ஏம்மா நீங்க, ஐயா நீங்க பாதத்தை எதுனால கழுவுறீங்க? தண்ணினால. உங்க ஊரு தண்ணி குறைவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். தண்ணி குறைவு இருக்கா? எனக்கு தெரியாது. பக்கத்தில் ஆறு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சில இடங்களுக்கு போனால் பாஸ்டரமாக சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த பக்கெட்டு தண்ணியிலே உங்கள் சோழியை முடிச்சிருங்கம்மா. குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டு தண்ணி வச்சுட்டு இந்த பக்கெட்டு தண்ணியிலே உங்கள் சோழியை முடிச்சு. நான் சொல்லுவேன், பக்கெட்டில் சோழியை முடிக்க முடியாது, கடலுக்குள்ளே போய் விழுந்தாதான் சோழி முடியும். தண்ணியே கிடைக்க மாட்டேங்க. நான் பல ஏரியாவுக்கு போகிறேன். ஆனால் யோபு பாதத்தை, அப்போ அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்னு பாருங்க. அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பான்? பாதத்தை ஒருத்தன் நெய்யினால கழுவினாலும் எப்படி வாழ்ந்திருப்பான்? தண்ணினால கழுவுற நம்மளே கையில் சொல்லுங்களேன். பாதத்தை தண்ணினால கழுவுற நம்மளே கையில் பிடிக்க முடியல. நெய்யினால நீங்க கழுவினா ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்துருக்க மாட்டீங்க. பாதத்தை நெய்யினால கழுவினார். அப்ப அவ்வளவு செல்வாக்காய், அவ்வளவு சீமானாய் வாழ்ந்த மனுஷன். அவனுக்கும் போராட்டம் வந்தது. ஏமா போராட்டம், ஐயா போராட்டம் எல்லாத்துக்கும் வரும். ஆனா எப்போதுமே ஆண்டவர் அந்த போராட்டத்தை அனுமதிப்பது இல்லை. பாதத்தை நெய்யினால் கழுவின, அது கேட்கல. வாசி பாப்பா. கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். அது கேட்கல. நான் பட்டண வீதியில் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள். யோபு போய் வீதியில போய் என்ன போடுவாராம்? ஆசனம். ஆசனம் என்னது? சேரை வச்சுக்குவோம். சேரை போட்டா வீதியில போய் சேர் போட்டு யோபு உட்கார்ந்தா வாலிபர்கள் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள். அதாவது யோபு போய் சேர் போட்டாம இந்த வாலிபர்லாம் என்ன செய்வாங்களாம்? ஓடி ஒளிஞ்சிருவாங்களாம். நம்ம போய் சேர் போட்ட எந்த வாலிபனாலும் ஓடுறானா? எந்த வாலிப பிள்ளையாவது ஓடுறாளா? நம்ம சேர் போட்டால் நமக்கு முன்னாடி சேர் போட்டு உட்காந்துக்குவோம். போதும், அதை கால் மேல கால் போட்டு உட்காந்துக்குவோம். யோபு சேரை போட்டு வீதியில போட்டு உட்கார்ந்தாலுமே வாலிபர்கள் ஓடி ஒளிந்து கொள்வாங்க. யோபு வந்துட்டாரு, ஓடிடுவாங்களா? அப்போ அந்த வாலிபர்களால் கணம் பெற்ற மனுஷன் யோபு. கணம் பெற்ற மனுஷன். நான் ஓடி ஒளிவேன். எப்பன்னா ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்க காலங்களில் சின்ன பையனை ஒரு 8 வயசு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கணும், தெருவில் கிராமத்தில் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். ஹெச்எம் சாயல்புரத்திலிருந்து அந்த எங்கள் கிராமத்துக்கு வருவாங்க. ஹெச்எம் வரான்னு சொன்னோன்னு ஓடியே போய் ஒழிச்சுக்குவேன். இங்கே யோபு வீதியில் ஆசனத்தை போட்ட உடனே வாலிபர்கள் ஓடி ஒளிந்து கொள்வாங்களாம். அதுக்கு கீழே சொல்லுகிறது, முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். எழுந்து நிற்பார்களாம். யோபை பார்த்த உடனே முதியோர்கள். இப்போ எங்க ஊர், சொந்த ஊர் ஏரல். ஏரல் எத்தனை பேருக்கு தெரியுமா? ஏரல் தெரியும். அங்கே ஒரு விசேஷமான ஊர். அந்த ஊர் தெரிந்தவளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. தெரிஞ்சவளுக்கு ஏரல் என்ன விசேஷம் தெரியுமா?
தோத்திரம். உயிரோட ஒருத்தரை பதைச்சிட்டாங்க. சேர்ம அருணாசல சேர்ம கோயில், அருணாசல சேர்ம கோயில் ஒன்று உயிரோட பேசிட்டாங்க. நம்ம இயேசு உயிரோடு பிதைச்சு உயிர்த்து இருந்துட்டார். அப்படி உயிரோடு பிதைச்சி சேர்த்துட்டார். இது யாருக்க தெரியுமா? அங்கே ஒரு கோயில் இந்த மாதிரி இருக்கிறது. நான் 1-2 பேர் கை தூக்குறேன். அந்த ஊரில் தான் நான் பிறந்திருந்தெல்லாம் வாங்க. இப்போ பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையில் அப்போ அந்த ஏரில் கிராமங்களில் ஸ்டைலில் அந்த எப்போதுமே அந்த தெருவில் திருநை போட்டிருப்பாங்க. அது எப்படி சொல்வீங்க நீங்கள்? திருநை தான், தார்சா வெளியில். அப்போ அந்த 6 மணி ஆனவுடனே சில பெண்கள் அந்த அந்த தெருவில் வீதியில் உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ புருஷனோடு கூட பிறந்தவ யார்? புருஷனோடு கூட பிறந்தவங்க யார்? அத்தானா, மாமனா, மச்சானா, என்ன சொல்லுவீங்களா? சொல்லு. இவங்க அங்கே வந்த உடனே நான் எங்கள் ஃபேமிலியே சொல்கிறேன். இப்போ என் மனைவி இருக்கிறாங்க. அவங்க தெருவில் வீதியில் அந்த திறனையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் வரான்னா இந்த உட்கார்ந்துருக்கிற என் மனைவி உடனே எந்திரிச்சு நிற்பாங்க. இன்னைக்கு இல்லை, இப்போ எந்த மைனி அப்படி நிற்க, எந்த குழந்தை அப்படி நிற்க. இந்த காலத்தில் மாமியால் மருமக பைக்கில் கொண்டுட்டு போகிற காலங்கள் ஆகிட்டு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா எங்கள் அத்தானுக்கு சோறு வைக்காது. எங்கள் அம்மா எங்கள் அக்கா மாப்பிள்ளைக்கு அது சோறு வைக்காது. அவங்க வந்தாச்சுன்னா என்னை சின்ன பையனாக இருக்குன்னு சொல்லி அத்தானுக்கு கடையில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடு. இப்போ அப்படி கிடையாது. மாமியால் மரம்னு உட்காந்து சாப்பிட காலம் இது. அது அந்த காலத்தில். அப்போ முதியோரை பார்த்த உடனே என்ன செய்வாங்கன்னா, இவனை பார்த்தோன்னே எழுந்துருவாங்களாம். இவனை பார்த்தோன்னே முதியோர்கள் எழுந்து நிற்பாங்களா. அப்போ முதியோர்களால் அது ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் வந்தது. ஆனால் அவன் காத்திருந்தான். உங்க வாழ்க்கையில் போராட்டம் வரலாம். அதுக்கு கீழே சொல்லப்படுது, பிரபு பார்த்த உடனே பிரபுகள் பேசுகிறத நிறுத்தி தங்கள் வாயினால் கையை. இப்போ யோபு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்களாம். யோபு வந்துட்டான்னா உடனே பேச்ச நிறுத்திடுவான். நம்ம எப்போ பேச்ச நிறுத்துவோம்? குளோரியும் ஜபாவும் கிரேஸை குறித்து பேசிக்கிட்டு இருப்போம். குளோரியும் ஜபாவும் கிரேஸை குறித்து பேசிக்கிட்டு இருப்போம். கிரேஸ் வந்தோடனே கிரேஸ் வார பேச்ச, கிரேஸ் வந்த உடனே பேச்ச நிறுத்துவோம், இல்லைன்னா பிளேட்டை மாற்றி. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. யோபை பார்த்தோன்னா பேச்ச நிறுத்தி சொல்லுங்க, கையினால வாய்ப்பு. அப்போ எவ்வளவு செல்வாக்காக இருந்த மனுஷன். நம்மளை பார்த்து யாராவது வாயில் கை வைக்கிறாங்க, வாயில் அடிக்கத்தான் செய்வாங்க. நம்மளை பார்த்து யாராவது எந்திரிச்சு நிற்காங்களா? நம்மளை பார்த்து எந்த வாலி பிள்ளையாவது ஓடுறா, பையங்கள் ஓடுறாங்களா? அப்போ இப்படி கணம் பெற்றவங்க, இப்படி ஸ்தோத்திர கணம் பெற்ற மனுஷன். ஆனால் அவன் வாழ்க்கையிலும் போராட்டம் வந்தது. அவன் வாழ்க்கையிலும் போராட்டம். என்ன போராட்டம் வந்ததுன்னா, அவன் போராட்டம் என்ன வந்ததுன்னா, 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமே. 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமே. ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். என் வீட்டு ஜனங்களும், என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். யாரா என்னன்னா என்னாங்களா? அந்நியனாக. யாரு? வீட்டு ஜனங்களும் வேலைக்காரியோட இவனை மதிக்கல. அவன் போராட்டம் பண்ண ஆரம்பிக்குது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால, இந்த சபைக்கு வந்ததுனால, நீங்க கர்த்தர் உண்மையோடு ஆராதிக்கிறதுனால, உங்க வீட்டு ஜனங்கள் உங்களை யாரா எண்ணுவாங்களா? அந்நியனா எண்ணுவாங்க. நீ யாரோ நான் யார், உனக்கு எனக்கும் சம்மதம் கிடையாது.
யார் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சர்ச்சில் வந்தது நிமித்தமா யார் உங்கள் குடும்பத்தில் உங்களை அந்நியனாக எண்ணினாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை அந்நியனாக அவர் எண்ணுவதே இல்லை. உங்களை அந்நியனாக எண்ணுவதே இல்லை. நீங்கள் அந்நியன் அல்ல, நீங்கள் அந்நியன் அல்ல. அவர் அந்நியனாக எண்ணுவதல்ல. என்னிடத்தில் வந்தவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். இப்போ வீட்டு ஜனங்கள் நிமித்தமாய் போராட்டம், சிநேகத்தின் நிமித்தமாய் போராட்டம். அதில் நிறைய எழுதப்பட்டிருக்கு, எல்லாம் நம்ம பேசுறதுக்கு முடியாது. முதல்ல வீட்டு ஜனங்கள் நிமித்தமாய், ரெண்டாவது சிநேகதன் நிமித்தமாய், மூணாவது வேலைக்காரி நிமித்தமா. அவன் வேலைக்காரனை கூப்பிட்றான், அவன் செவி கொடாமல் போறான். இவன் ஒரு காலத்தில் வீதியில் போனா வாலிபர்கள் ஓடிடுவாங்க, முதியோர்கள் எழுந்திருப்பாங்க. இப்போ வேலைக்காரனை கூப்பிடுறான், எப்பா சாமுவேலு ஒரு டம்ளர் தண்ணி தான் அப்படின்னு சாமுவேல்கிட்ட கேட்குறாங்க. சாமியில் செவி கொடாதபடி போறான். போராட்டம் அதிகரிக்க. மனைவி சொல்றா, நீர் உமது உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ தேவனை தூஷித்து சீவனை விடும் அப்படின்னா சுத்தமான தமிழ் எப்படி சொல்லுவது? நீ உயிரோடு கூட இருக்கிறத பார்க்குற சீக்கிரம் சாவும். நமக்கு சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் உங்களுக்கெல்லாம் வரும் இல்லை. உங்க கல்யாணம் பண்ணி என்னத்தான் கண்ட சீக்கிரம் சாவும் தீர்க்க தரிசனம். உம புத்திக்கு நீர் உருப்படவே மாட்டீ, நீ நல்லாவே இருக்க மாட்டீர். யாருக்கு? ஆனவருக்கு சொல்றா, நீ தேவனை தூஷித்து சாவு. அப்படி என் மனைவி இது வரைக்கும் சொல்லலை. என்னைய பார்த்து என் மனைவி நீ சாவுன்னு சொல்லியாச்சு. நான் என்ன சொல்லுவேன்? நான் ஆம்பளை, நான் ஏன் சாவுன்னு? நீ சாவுங்க. வீட்டில் பிரச்சனை, நீ சாவு அவ சாவு, அவ சாவு நீ சாவு. நம்ம சொல்லுவோம் நீ செத்தா தாயா குடும்பம் உருப்படும். அவர் சொல்வார் நீ செத்தா தான் குடும்பம். பிள்ளைகள் சொல்லு நீங்க சாவாண்டா, உங்களுக்காக நாங்க சாவோம். வீட்டில் பிரச்சனையே நீ சாவு அவ சாவு இவ சாவு அதாவது சாவு. சாவதுக்கா கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் சிறுமையை மாற்ற, சிறையிருப்பை மாற்ற, அடிமைத்தனத்தை மாற்ற, குனிந்து நடக்கிற ஒரு தலையை நிமிர்ந்து நடக்கலவா கர்த்தர் நமக்கு சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்படிலாம் வாழ்க்கையில் போராட்டம் வந்தது. போராட்டத்துக்கு மேலே போராட்டம் அதிகரித்தது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. பவுல் ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, 2 கொரிந்தியன் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியன் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியன் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் தோத்திரம் 5வது வசனத்தை வாசிப்போம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் 2 கொரிந்தியர் 7:5 வந்தபோது இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல், அதாவது எந்த பக்கத்திலே நாங்கள் நெருக்கப்பட்டோம். அதாவது சொல்றான், புறம்பே எங்களுக்கு போராட்டம். புறம்பேனாங்க வெளியிலிருந்து ஒருத்தன் வாரான். நீ இந்த தெருவில் எப்படி, நீ இந்த தெருவில் இந்த காம்பவுண்டுக்குள்ள எப்படி இருக்கிறன்னு நான், இது புறம்பே இருந்து வருகிற ஒரு போராட்டம். இந்த போராட்டம் வந்த உடனே உள்ள என்ன வருது? இந்த போராட்டம் வந்தாலும் வெளியும் வரும் உள்ளே வரும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அந்த போராட்டம் அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோம். வெளியில இருந்து ஒரு போராட்டம் எழும்போம், வீட்டுக்குள்ளே ஒரு போராட்டம் வரும். இந்த போராட்டம் வந்த உடனே நமக்குள்ள என்ன வரும்? பயம் வரும். பயம் வந்த உடனே அடுத்துல என்ன வரும்னா நமக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. நமக்கு குடும்பத்தில் போராட்டத்துக்கு மேலே போராட்டம் அதிகரிச்சு வந்து எவனோ
அடுத்து சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எவனோ நீ கிளியோப்பட்டையை அவனுக்கு செயின் வைக்கிறீங்க. நீ எல்லாம் இந்த கிளியோப்பட்டையா இல்லை நீங்களாம் மன்மத குஞ்சாயா? நம்மளே குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லாமல் கிடக்கிறோம். எவன் நமக்கு எவனை வைக்க போறான்? புறம்பே ஒரு போராட்டமும் உள்ளே ஒரு போராட்டமும், புறம்பே ஒரு காரியம் வந்தால் நம்மளை அறியாதபடி ஒரு பயம். பயம் வந்த உடனே எவனோ எதை வச்சுட்டான், எவனோ எதை வச்சுட்டான், எவனோ எதை வச்சுட்டான், எவன் என்ன வைக்க போறான்? 43 வருஷம் ஊழியம் செய்கிறேன். நான் பப்ளிக்கில் பேசுவேன். என் பழைய பேர் மாயாண்டி, பழைய பேர் மாயாண்டி, கிறிஸ்தவ பேர் பன்னபாஸ்டனி. பப்ளிக் சொல்லுவேன், என் பேர் சோத்திரம், பழைய பேர் மாயாண்டி, கிறிஸ்தவ பேர் பன்னபாஸ்டனியல், என் மனைவி பேர் ஷீலா கிறிஸ்டி, சோத்திரம் பையன் பேர் கிறிஸ்தவம் டேனியல். எங்கள் குடும்பத்துக்கு செய்வனை வை. நீ செய்வனை வச்சா நாளை கழிச்சு உன் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடக்குன்னு சொல்லிடுவேன். உன் பொண்டாட்டி செட்டே போயிடுவான். வைக்க நினச்சாலும் அவனால் வைக்க முடியாது. வச்சிருவானா இந்த பையன் வைக்கிறான். ஏன் அதுக்கு பயப்படுற? தோத்துற ஏன் பயப்படுற? பயப்படாத, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறா. உள்ள போராட்டம் வரலாம், வெளியே போராட்டம் வரலாம், உள்ள பயம் உனக்குள்ள இருக்கலாம். ஏதாவது நடந்து விடுமோ, ஏதாவது ஆகி விடுமோ, ஏதாவது சமயத்தை விடுமோ. ஒன்று நடக்காது, ஒன்று ஆகாது, ஒன்று சம்பவிக்காது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். எதிராளி வீழ்ந்து போவான், பிசாசு வீழ்ந்து போவான். பிசாசுக்கு ஏற்று நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதுவரைக்கும் எவனும் எனக்கு செய்வனை வச்சத முடியாது. நானே பேயிலிருந்து வந்திருக்கேன். எனக்கு ஏன் வைக்க முடியும்? பயம் போராட்டம் வந்தோன்னு நம்ம இப்படிதான் நினைக்கிறோம். வச்சாலும் அவன் வச்சாலும் வச்சிருப்பான். என்னத்தை வச்சான்? ஒண்ணு நடக்காது. போராட்டத்தை குறித்து பயப்பட வேண்டாம், கிளம்ப வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். காத்திருந்தான். ஒரு நாள் வந்தது. எல்லாவற்றிலிருந்து தேவன் எதெல்லாம் அவன் இழந்தானோ அதெல்லாம் திரும்ப கொடுத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். போராட்டத்துக்கு மேல போராட்டம், பயத்துக்கு மேல பயம் வருதை கலக்க வேண்டாம். ஓ போராட்டத்தில் இருந்து, ஓ பயத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை தருவதற்கு ஒரு நாளை கர்த்தர் அவனுக்கு வைத்தார். பாஸ்டர் 8:45 முடிக்குன்னு சொன்னான். ஒரே ஒரு வார்த்தை, இதோட முடிப்பு. முதல்ல வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்தாங்க, அவங்கள வெட்கப்படுத்த. ரெண்டாவது, போராட்டத்திலிருந்து உங்க குடும்பத்தில் எத்தனை குடும்பத்தில் போராட்டம் இருக்குது, உள்ள இத்தனை பயம் இருக்கு. அந்த நிலைமையில தான் அன்னைக்கு வந்திருக்கிய. போராட்டத்திலும் பயத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுவிப்பான். அல்லேலூயா சொல்லுவோம். மூணாவதாக பாருங்க, ஒரே வசனம், ஸ்தோத்திரம். யோவான் 5:3 வாசங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். காத்து கொண்டிருந்தாங்க சுகம் கிடைக்கிறதுக்கு, சுகமாக. ஆமென். அதுல ஒரு மனுஷன் இருந்தா எத்தனை வருஷம்? 38 வருஷம். சத்தமா சொல்லுங்க. 38 வருஷம். 38 வருஷமா இருந்தான். அவனால எந்திரிச்சு வேகமா போக முடியாது. கர்த்தர் அவனை பார்க்கிறார், அவனை ஆண்டவர் கண்டார். நீ எத்தனை வருஷம் பலவீனப்பட்டிருக்க, எத்தனை வருஷம் வியாதியா இருக்குன்னு யாருக்கு தெரியுமோ? யாருக்கு தெரியாது? கர்த்தருக்கு தெரியும். அவன் சூழ்நிலைய, அவன் நிலைமைய ஆண்டவர் கண்டு அவனை தேடி வந்தார். நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் ஆமான்னு சொன்ன உடனே அவன் படிக்க எடுத்துக்கொண்டு அவன் அன்னைக்கு 38 வருஷமா இருக்கான். இன்னைக்கு இயேசு நேரத்தில் வருவாரு. நீ சுகமாக விரும்புகிறாய் என்று கேட்பாரு. படிக்க எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வார் என்று அவன் எண்ணமே இல்லை, அவன் நினைக்கவே இல்லை, அவன் நம்பவே இல்லை.
அவன் நம்பாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் இயேசு அவனிடத்தில் வந்து அவனுக்கு ஒரு அற்புதங்களை செய்தான்னா உனக்கு எனக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக. அல்லேலூயா சொல்லுவோம். 38 வருஷம் இருக்கிறான். நினைச்சு பார்த்துட்டாங்க. அன்னைக்கு இல்லை. நினையாத வேலையில், எதிர்பாராத வேலையில், நீ நம்பாத வேலையில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார். காத்திருந்தா கர்த்தர் அவனை வெட்கப்படும். 38 வருஷம் காத்திருந்தான் கர்த்தர். இப்போ 3 காரியம். 1, இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தத்துக்காய் காத்தினார், வெட்கப்படுத்த. யோபு போராட்டத்திலிருந்து மாறுதல் எப்பொழுது கிடைக்கும் என்று அவனை வெட்கப்படுத்தல. 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷன், தண்ணீர் எப்பொழுது கலங்கும், எப்பொழுது எனக்கு சுகமாகும் என்று அவன் காத்தான். அவனை கர்த்தர், அப்போ நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டேன். எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். பைபிளை மூடி வச்சு எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே, எனக்கு சொன்ன வார்த்தை எங்கே? எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் எங்கே? எனக்கு சொன்ன வாக்குத்தத்தை எங்கே என்று ஆண்டவரே நான் கேள்வியோடு கூட வந்தேன். நான் ஜோபத்தோடு கூட வந்தேன். இன்னைக்கு ஆண்டவரின் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் என்று ஒரு வருஷத்தை வைத்திருக்கிறீர், ஒரு மாதத்தை வைத்திருக்கிறீர், ஒரு நாளை வைத்திருக்கிறீர், ஒரு வேலை வைத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த ஜனங்கள் ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து, வருத்தத்தில் இருந்து, ஆண்டவரை போராட்டத்தில் இருந்து புறப்பட்டு வர கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்தார். 2வது ஒரு மனுஷன், ஆண்டவரே என்னுடைய போராட்டம் எப்பொழுது மாறும்? அருமையான சகோதரியே, உன் வாழ்க்கையில் போராட்டத்துக்கு மேலே போராட்டம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. என் வாழ்க்கையில் போராட்டத்துக்கு மேலே போராட்டம். நான் வாழ முடியுமா? நான் வாழ முடியாதா? என் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வருமா என்று அன்பான சகோதரியே, என் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வருமா? ஒரு மறுமலர்ச்சி கர்த்தர் தருவாரா? என் வாழ்க்கையில் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எப்படி இல்லாமோ வாழன்னு நினைச்சேன், எப்படி இல்லாமோ இந்த உலகத்தில் இருக்குன்னு நினைச்சேன். நான் நினைச்சதுல 10ல் 1% விட இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இல்லையே என்று நீ சிறுமைப்பட்டு, நீ நெருக்கப்பட்டு, நீ ஒடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு சபைக்குள்ளே நீ வந்திருக்கிறத கர்த்தர் அறிவார். உன் சிறுமையை நான் மாற்றுவேன், உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன், உன் அடிமைத்தனத்தை நான் மாற்றுவேன், உன் போராட்டத்தை மாற்றுவேன். இப்படியே உன்னை வைக்க மாட்டேன், இப்படியே உன்னை வைக்க மாட்டேன், எந்த நிலைமையில வைக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகுமா? அருமையான வாலிப தங்கச்சி, அடிக்கடி நீ சாக வேண்டும் என்று நினைக்கிற, அடிக்கடி நான் சாக வேண்டும் என்று நினைக்கிற. ஏன் வாழணும்? எதுக்கு வாழணும்? நான் செத்துட்டான் நல்லது, செத்துட்டான் நல்லது, செத்துட்டான் நல்லது. 3 நாளைக்கு முன்பதாக கொண்டு நீ சாகன்னு நினைச்ச, சாகாதபடி கர்த்தர் உன்னை விடுவித்தார், உன்னை காப்பாற்றினார். என்ன கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். நீ சாகர நினைக்காத, கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். அருமையான தம்பி, என் வாழ்க்கையில் சோதனைக்கு மேலே சோதனை, வேதனைக்கு மேலே வேதனை. நான் வாழவா, நான் ஓடவான்னு நினைக்க, எங்கேயும் ஓடிட்டா, எங்கேயும் ஓடிடலாமா நினைக்கிற. நீ ஓடாத. கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அருமையான தாயே, என் மகளுக்கு திருமண காரியங்கள் நடக்க மாட்டேங்கிறது. வாராங்க போகிறாங்க, வாராங்க போகிறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க, திருமணம் நடக்க மாட்டேங்கிறது. எந்த வருஷம் முடிவுக்குள்ளாக உன் மகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கும், ஒரு அற்புதங்கள் நடக்கும். ஒரு சிறுமையை மாற்றுவேன், ஒரு சிறையிருப்பை மாற்றுவேன், ஒரு அடிமைத்தனத்தை மாற்றுவேன். அது இன்றைக்கே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஐயா. இன்னைக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க. ஒரு சிறையிருப்பை மாற்றுவார். ஒரு சிறுமையை மாறிக்கொண்டிருக்கிறது, ஒரு சிறையிருப்பு மாறிக்கொண்டிருக்கிறது, அடிமைத்தனம் மாறிக்கொண்டிருக்கிறது. கஷ்டப்பான வாழ்க்கை,
அருமையான சகோதரியே, என் வாழ்க்கை கசப்பாய் இருக்கிறது, என் வாழ்க்கை கணவனோடு கூட வாழ முடியல, நான் கசந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இந்த கசப்பான வாழ்க்கை மாறுமா என்ற ஒரு கேள்வியோடு நீ இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ற, உன் கசப்பான வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உன் கசப்பான வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உன் வாழ்க்கை மதுரமாய் மாறும், மதுரமாய் மாறும். மாறாவை மாற்றின கர்த்தர் கசந்த வாழ்க்கையை மாற்றுவேன். என் வாழ்க்கையில சிறுமைப்பட்டு கொண்டிருக்கேன், சித்திரவதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், என் சித்திரவதை மாறுமா என்ற கேள்வியோடு கூட இருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசி இருக்கிறார். உங்க சிறுமையை மாற்றுவேன், உன் சிறையிருப்பை மாற்றுவேன், உன் அடிமைத்தனத்தை மாற்றுவேன். ஒரு விடுதலை, 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 ஒரு சிறுமையில விடுதலை, சிறையிருப்பிட விடுதலை, ஸ்தோத்திர உபத்திரத்தில் விடுதலை, போராட்டத்தில் விடுதலை, பலவிடங்களில் விடுதலை, சாபங்களில் விடுதலை. இயேசுவே நாமத்தினால எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரை இன்றைக்கு என் சிறையிருப்பு மாறட்டும், என் சிறுமை மாறட்டும், என் அடிமைத்தனம் மாறட்டும். ஒரு அற்புதங்களை செய்யும், ஒரு அற்புதங்களை செய்யும். நான் வீட்டுக்கு போதுக்கு முன்பதாக என் சிறையிருப்பு மாறணும், என் சிறுமை மாறணும், என் அடிமைத்தனம் மாறணும், வாக்குத்தத்தம் நிறைவேறணும், போராட்டம் மாறணும், பலவீனம் மாறணும். இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் விடுதலையாக்கிறார், கர்த்தர் விடுதலையாக்கிறார். போராட்டம் மாறுகிறது, போராட்டம் மாறுகிறது, சிறையிருப்பு மாறுகிறது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. கர்த்தராகி நான் உனக்கு சொன்னதை செய்ய மளவும் நான் கைவிடவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். அருமையான தங்கச்சி, நீ கைவிடப்பட்ட நிலைமையில, நான் தள்ளப்பட்ட நிலைமையில, நீ ஒதுக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு வந்திருக்கிற, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை யார் கைவிட்டாலும் நான் ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன். எல்லா கரங்களை தட்டி துதி, எல்லா கரங்களை தட்டி துதி, எல்லா கரங்களை தட்டி துதி, எல்லா கரங்களை தட்டி. ஓ ராகா ராபா காரா தாரார், ஓ ராகா தா ராகா தா ராபா ராகா தாரா, ஓ ராகா மானா காதா ராகா தாரா தாரா பாரா, ஓ ராகா மானா காதாரா. ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது. இயேசுவின் வல்லமை, சுகமாக்க வல்லமை ஜனங்களுக்குள்ள இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் சுகமாகுவதாக, போராட்டம் மாறுவதாக, போராட்டம் மாறுவதாக, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக, உபத்திரம் மாறுவதாக. வேதனை நீங்கி சுகமாயிரு, வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை. எத்தனை பேரோடு கூட கர்த்தர் பேசினார். இன்னைக்கு ராத்திரி என்னோடு கூட பேசியிருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். என் வாக்குத்தத்தத்தை குறித்து பேசினார், என் போராட்டத்தை குறித்து பேசினார், என் வியாதியை குறித்து பேசினார். இந்த கூட்டத்தின் நிமித்தமாய் கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்து விட்டார். கரங்களை தட்டி, நல்ல தட்டி, சத்தமாய் ஒரு விடுதலை உண்டாகுது, ஒரு விடுதலை உண்டாகுது. சிறையிருப்பு மாறுது, உபத்திரம் மாறுது. நீ நற்செய்தியை காண்பாய். துர்ச்சியோடு இருக்கிற, துர்ச்செய்தியோடு இருக்கிற உன் வாழ்க்கையில சீக்கிரத்தில் ஒரு நற்செய்தியை நான் காண செய்வேன் என்று கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க. நாளை காலையில் பரிசுத்தாவி கூட்டம் இருக்கிறது. யாரையாலும் அபிஷேகம் பெறுங்களோ கட்டாயம் லீவு போட்டுட்டு வாங்க. அடுத்த அபிஷேகத்தில் ஆவியில் வரங்கள் கருவையில் உள்ளவரும் கடந்து வாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய கிரிகளை நாளைக்கு செய்வார். மீதியான நேரத்தை பார்த்து ஸ்தோத்திரம். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.